இது எல்லாம் இப்படி ஆனது காரணம் என்ன தெரியுமா? சூறாவளி தான். எவனோ கண்ணு வச்சுட்டான். ஏன் இப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டுனா புரிஞ்சுதுங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஒரு டீமே ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்து பண்ணலாம். பாய். சின்ன மிஸ்டேக்னால ஃபுல் டீம் கேக்குமே ஃபுல்லாக ஃப்ளாஃபுங்க. அப்புறம் 1 to 1 அவங்களுக்கும் சேம் பட்டர் க்ரீம் கிளாஸ் தான். அவங்க நாசில் வச்சு அழகாக டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல் டீம் கேக்குமே தூக்கி குப்பையில் போட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி நான் கிளாஸ் எடுத்தேங்க. திருப்பி எல்லோரும் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்பாஞ்சு வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க. ஹாய் மேம், இன்னைக்கு கிளாஸ் எப்படிங்க போச்சு? எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு ஸ்டூடெண்டோட டவுட்டு. ஒருத்தங்க என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இத்தனை பேர் இருக்காங்களே, நீங்கள் கரெக்டாக டீச் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அங்கே எப்படி பண்ணோம்? இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி இந்த 1 to 1க்கும் இல்லை குரூப் கிளாஸுக்கும் வந்து கரெக்டாக நான் டீச் கொடுக்குறேன். நான் கரெக்டாக பண்ணுறேமா? ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்களையும் பார்க்குறேன், உங்களையும் பார்க்குறோம்ல. எங்கள் டீம் கரெக்டாக பண்ணுறாங்களா? அதே மாதிரி எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தராங்களா? கரெக்டாக இருக்குது தானே? கண்டிப்பாக வரலாமா நம்ம அகாடமிக்கு? உள்ளேனையா அப்படியே சொல்லித்தர மாதிரியே சொல்கிறீங்க. அவங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்படிம்பாங்க. எல்லாம் பாய் சொல்லிங்க. இந்த மாதிரி தாங்க எங்களோட கிளாஸஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறது அதர் அகாடமிக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் தாங்க டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா வெளியே போகும்போது அவங்க 100% சாட்டிஸ்ஃபை போகணும். அதுவும் இல்லாமல் ஒரு பிகினராக இருந்தாலும் 0% நாலேஜ் இருந்தாலும் பேக்கிங்கில் நாங்கள் 100% ஃபுல் பண்ணி தாங்க வெளியே அனுப்புவோம். அப்புறம் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துனாங்க. இந்த கவுசிக்கு நடுவால் குறுக்க வருவான்ட்டு நாமளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு